வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் கருணாகரன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா, திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம், திருவண்ணாமலை வட்டம், சாலையனூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்கே பிரதானமாக பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு சாகுபடி அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதிகளில். அதை எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அதன் மூலயமா எவ்வளவு மகசூல் எடுக்கிறாங்க, அதை மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேர், இது எந்த ஊர், எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சரி, என் பேர் ஆர் வரதராஜில், எங்கள் அப்பா பேர் ராஜகோபால் ரெட்டியார். இது சாலையனூர் கிராமம், கலசபாக்கம் போஸ்ட்டு, திருவண்ணாமலை தாலுக்கா. ஆமாம், மாவட்டம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த சேப்பங்கிழங்கு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இந்த சேப்பங்கிழங்கு சாகுபடி 30 வருஷமாக பண்ணிக்கிறோம். 30 ஆண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? 30 ஆண்டு காலமாக அப்போ பண்ணி நீங்கள் அப்பா காலத்துலேருந்து பண்ணிக்கிறோம். அதாவது எனக்கு கருத்தறிஞ்சிக்கு முன்னாடியே பண்ணிக்கிறாங்க. ரொம்பவும் அனுபவமிக்க விவசாயி நீங்கள். ஆமாம், இது எனக்கு 47 வயசு ஆகுது. எனக்கு எனக்கு கருத்து தெரியாத முன்னே இந்த பயிர் எங்கள் அப்பா பண்ணியிருந்தாரு. அடுத்தது நான் பண்ணிக்கிறேன். இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 ஆண்டு காலம் இந்த சேப்பங்கிழங்கு சாகுபடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ஒரு மூத்த விவசாயின்னு உங்களை சொல்லலாம். இல்லை, இந்த சாலையனூர் பொறுத்த அளவுக்கு இந்த பயிர் எல்லாருமே பண்ணுறாங்க, அதிகமாக பண்ணுறாங்க. சுமார் நான் சொல்கிறேன், 30 வருஷ காலமாக எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ விதை கொடுத்ததே நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்களுதாக தான் இருக்கோம். எங்களுது ஆந்திராவிலேருந்து முதல் எங்கள் அப்பா கொண்டு வந்தார். அது மூத்தவர் கொண்டு வந்தார். இது சாலையனூர் தான் இப்போ ஃபுல்லாக இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாக விதை போனது சாலையனூர் மாவட்டம். சாலையனூர் தான் கொடுத்துக்கிறோம். சரிங்க ஐயா, ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதையை வந்து கொள்முதல் பண்ணி நடவு பண்ணுறீங்க? ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை. அதாவது இது போல் இந்த கிழங்கு 5-20 மூட்டை பிடிக்கும். 20 மூட்டைக்கும் அது 8 மூட்டை. களை கைங்கட்டுறது 8 மூட்டை. சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் அந்த ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 8 மூட்டை விதை நடுறீங்க. அதுலேருந்து எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்க ஐயா? அது நம்ம எப்படி நம்ம பொறுத்து, அதாவது நம்ம எப்படி இது கண்காணியாக பார்த்து நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த அளவுக்கு மகசூல். ஒரு ஏக்கராவுக்கு 100 மூட்டிலேருந்து 200 மூட்டை வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கலாம். சரிங்க ஐயா, இது எத்தனை மாத கால பயிர்? நீங்கள் நடவு பண்ணி எத்தனை மாத கால வரலும் இதை பராமரித்து வளர்க்குறீங்க? 6 மாத காலமாக வளர்க்கணும். அதாவது 2 நட்டு 2 மாதம் 60 நாள் 70 நாளுக்குள்ளே கால் மாற்றிடணும். சரிங்க. கால் மாற்றிட்டு அது மேல் கொண்டு 60 நாள் ஃபுல்லாக இறச்சா, அதாவது 1 விட்டு 1 நாள். சரிங்க. ஈரம் அது மேல் இருந்துக்கினே இருக்கணும். இதுக்கு வந்து நீர் பாய்ச்சறீங்க இல்லைங்களா? இந்த கரும்புக்கெல்லாம் நீர் பாய்ச்சற மாதிரி பாய்ச்சறீங்களா, இல்லை இந்த சொட்டு நீர் மாதிரி பாய்ச்சறீங்களா? இது எந்த மாதிரியான நீர் பாய்ச்சலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? நீர் பாய்ச்சறது சொட்டு நீரும் போடலாம். அதாவது 4 அடி பாரு போட்டு சொட்டு நீரும் போடலாம். இல்லை இது போல் 2 அடி பாரு போட்டு காவா போட்டு சருவு போட்டு 4 அடி பாரு போட்டு அதுவும் 1 விட்டு 1 நாள் பாய வைக்கலாம். எப்படி வேணாலும் செய்யலாம், நம்ம செய்கிறோம். சரிங்க. ஆனால் விதை நட்டுட்டு புழுதி ஓட்டி தண்ணி அதுக்கு நிற்கக்கூடாது. தண்ணி அது உள்ளே நிற்கக்கூடாது. நிற்கினா காய்ங்க ஆகிடும். தண்ணி கட்டிட்டு 4 மணி நேரத்தில் தண்ணி இசுக்கணும். சரிங்க ஐயா, இது எத்தனை அடி இடைவெளியில் இந்த மஞ்சள் காவை மாதிரி போட்டு அதை விதையை நடுறீங்க? 2 அடி. 2 அடி மஞ்சு மட்டும் 2 அடி வேணும். மேல் கொண்டு அந்த தொட்டி இருக்குது பாரு, தொட்டி 1 அடி, மொத்தத்தில் 3 அடி ஒரு மஞ்சுக்கு ஒரு மஞ்சு. சரிங்க, நீங்கள் விதை நட்டு எத்தனை நாளுக்குள்ளே அது பயிர் வளர தொடங்கிடுது? அதுதான் சொல்கிறேண்ணா, 2.5 மாதத்துலேருந்து வளர தொடர்ந்தது. 2 மாதத்துலேருந்து வளர தொடர்ந்தது. சரிங்க, நீங்கள் விதை நடுறீங்க, தண்ணி பாய்ச்சறீங்க, வளர்ந்து நல்லா அது விளைச்சல் உண்டாகுது. அதுக்கு நோய் எதுவும் தாக்காதுங்களா? அதுக்குண்டான மருந்துங்க நீங்கள் ரசாயனம் மூலியமாவோ இல்லை இயற்கை மூலியமாவோ அதுக்குண்டான மருந்துங்களை நீங்கள் கொடுக்குறீங்களா? ரசாயனம் மூலமாகவும் கொடுக்குறோம், இயற்கை மூலமாகவும் கொடுக்குறோம். நாங்கள் சரிங்க, ரெண்டும் செய்கிறோம். மேல் பிரேயும் பண்ணுறோம், அடியில் உரமும் போடுறோம். எருவு ஒரு ஏக்கராக்கு, அதாவது ஒரு ஏக்கராக்கு 10 டிப்பர் எருவு விடும். ஒரு ஏக்கராவுக்கு 10 டிப்பர் எருவு நீங்கள் இதுக்கு இயற்கை உரமாக போடுறீங்க? போடுறாங்க. சரிங்க சரிங்க. மேல் கொண்டு அடியில் மருந்தும், அதாவது அந்த 1 மாதம் வருது பாரு, நட்டு 1 மாதத்தில் மருந்து போடணும், மருந்து பிரேம் பண்ணணும். அதுக்கு நோய் எப்படி தாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். சரிங்க ஐயா, இது முழு வளர்ச்சி அடைந்த பிறகு எத்தனை மாத காலத்தில் இதுக்கு தண்ணி கட்டத்தை நிறுத்திடுறீங்க? எத்தனை மாத காலம் பொறுத்து அதை நோண்டி எடுத்து அதை மக்களுக்கு விநியோகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? 5 மாதம் வரைக்கும் தண்ணி கட்டும். 5 மாதம் தண்ணி கட்டுறீங்க. 5 மாதம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா விட்டுரும். 1 மாதத்துக்குள்ளே
அது தண்டு மாஞ்சி அது கிழங்கு உருவாகி 6 மாதத்துக்குள்ளே வெட்டுருவோம் நாங்கள். 6 மாதத்துக்குள்ளே வெட்டி 6 மாதத்துக்குள்ளே வெட்டுருவோம். சரிங்க ஐயா. இங்கே இது முழு வளர்ச்சி அடைந்து அந்த கிழங்கு நீங்கள் நோண்டி எடுத்துடுறீங்க. ஆமாம். இடைத்தரகருங்க மூலியமா வந்து அதை விநியோகம் பண்ணுறீங்களா, இல்லை நீங்களே நேரடியாக அந்த சந்தைக்கு கொண்டு போய் விற்பனையில் பண்ணிடுறீங்களா? சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை பண்ணலாம். இங்கே தரகர் மூலியம் வராங்க. நம்மளுக்கு விலை கட்டுப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம தரகருக்கு கொடுக்க போகிறோம். இல்லைன்னா நாங்களே வெட்டி கோயம்பேடு தான் கொள்முதல் பண்ணுவாங்க. இங்கிருந்து நீங்கள் சென்னை சென்னைக்கு போகுது. சந்தைக்கு கொண்டு போய் நேத்தூர் சென்னையில் தான் வந்தோம். அப்படிங்களா? ஆமாம், சென்னைக்கு. சரிங்க ஐயா. சுமார் ஒரு நம்ம கிலோ ஆரம்பம் முதல் முடிவு வரை எத்தனை ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குது உங்களுக்கு? கிடைக்கும். மார்க்கெட் தகுந்த நிலவரம் பொறுத்து தான் மார்க்கெட். சுமார் எவ்வளோ கிடைக்குங்க ஐயா ஒரு கிலோவுக்கு? இப்போ மார்க்கெட்டுக்கு இப்போ 30 ரூபா வரையும் போகுது. மார்க்கெட் கிலோ 30 30 ரூபா வரையும் போகுது. இதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னே 40 ரூபா 50 ரூபா வரையும் போயிருந்துச்சு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா போச்சு, 5 ரூபா போச்சு, 6 ரூபா போச்சு. போன முறை அதான் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. சரிங்க ஐயா. இப்போ திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தில், அதுவும் இந்த சாலைநூர் பகுதியில் தான் குறிப்பாக, இந்த சாலைநூர் பகுதியில் தான் இந்த சேப்பங்கிழங்குடைய விவசாயம் அதிகப்படியாக நடந்துட்டு இருக்குது. இதை வந்து பிற மாவட்டங்களிலும் மற்ற இருக்கிற விவசாயிங்க இந்த சேப்பங்கிழங்க விவசாயம் பண்ணலாமா, முன்னெடுத்து நடத்தலாமா, அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க பார்க்கணும். ஒன்றும் எல்லா விவசாயம் பண்ணலாம். ஆனால் மண் நல்ல வளமான மண் இருக்கணும். அந்த நீங்கள் கைனி காடு மண் இருக்குது பாரு, அது போல் மண்ணெல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதான் தண்ணி கட்டினா இசைக்கணும். அது போல் மண்ணாக இருக்கணும். சரிங்க ஐயா. இப்போ பெரும்பாலும் இந்த சேப்பங்கிழங்குடைய விளைச்சல் பார்த்தீங்கன்னா செங்காட்டு மண்ணில் அதிகப்படியான ஈல்டு கொடுக்குது. கலர் உண்டாகுது. ஆனால் இந்த கழனிக்காட்டு மண்ணுங்களில் விளைச்சல் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். சரிங்க ஐயா. கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு. சரிங்க ஐயா. நீங்கள் இவ்வளோ எல்லாமே சாகுபடி பண்ணி அதெல்லாம் இது பண்ணுறீங்க. இது மொத்தமாக கொள்முதல் பண்ணி நீங்கள் சென்னைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குதுங்களா, இல்லை இடைத்தரகர்கிட்ட கொடுக்கறதுனால தான் லாபம் கிடைக்குதுங்களா? இப்போ இடைத்தரகரில் கொடுத்தா அவங்க இடையில ஒரு 4 கிலோ 3 கிலோ மிச்சமாக போட சொல்லி கேட்டுமாங்க. சாங்க இது போகிறதால நாங்கள் ஒரு கிலோக்கு 5 ரூபா செலவாகுது எங்களுக்கு போகிறதுங்கிறது. அப்படியே 30 ரூபா போச்சுன்னா ஒரு கிலோக்கு 5 ரூபா போச்சுன்னா எங்களுக்கு 25 ரூபா கிடைக்கும். ஆளுங்களை வச்சு. இப்போ இது நீங்கள் இந்த பயிருக்கு களை எடுக்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கு முன்னெடுக்கிறது இல்லைங்களா? இந்த இடையில இந்த களை பறிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்களா? இப்போ இதோ நட்டுட்டோம். இப்போ இன்னும் ஒரு 10 நாளில் களை வெட்டணும். 10 நாளில் களை வெட்டணும். களை அதுதான் மண்ணு பொறுத்து. நம்ம எப்படி உழவு ஓட்டுறோமோ அந்த பொறுத்து களை வறுத்து. இப்போ இதை நட்டு 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நாள் களை கொத்தணும். களை கொத்தி உரம் போட்டு தண்ணி பாய வச்சிடணும். சரிங்க. இந்த 6 மாத கால பயிரில் எத்தனை முறை தண்ணி கட்ட வேண்டியதாக இருக்கும்? எத்தனை மாதம் வரலும் தண்ணி கட்டுவீங்க? அதான் சொல்லணும். 5 மாதம் வரைக்கும் தண்ணி கட்டணும். 5 மாதம் வரலும் தண்ணி வெயில் காலத்தில் 1 விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக மேல் ஈரம் காயாது தண்ணி கட்டணும். தண்ணி கட்டினே இருக்கணும். மேல் ஈரம் காயிற வரை காயாது மண்ணா இது கண்டிப்பாக பாய்ஞ்சாகணும் தண்ணி. சரிங்க ஐயா. இந்த சேப்பங்கிழங்கு விவசாயத்தை பொறுத்த வரலும் விவசாயிங்களுக்கு ஒரு லாபகரமான தொழிலாக தான் இருக்குது. எந்த ஒரு நட்டம் விவசாயிங்க அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் மார்க்கெட் ரேட்டு வச்சுன்னா லாபம் கிடைக்கும். மற்ற விவசாயிங்க இதை எடுத்து தைரியமாக பண்ணலாம். தாராளம் பண்ணலாம். மார்க்கெட் நிலவரப்படிக்கு அதுக்கு விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதான் சொல்கிறேன். இந்த வருஷம் 50 ரூபா வரையும் போச்சு. போன வருஷம் 5 ரூபா வரையும் வித்துச்சு கிலோ. அதாவது அதிக மகசூல் காய்ச்சிச்சு. ஆனால் அதை கொள்முதல் பண்ணி அது எடுத்து போய் கொடுக்க முடியல. அது காரணம் கொரோனா. சரிங்க. நீங்கள் இந்த கிழங்கு வெட்டி எடுக்கிறீங்கன்னா கூலி ஆட்களை வச்சு வெட்டி எடுக்கிறீங்களா, இல்லை எந்திரத்தை கொண்டு டிராக்டர் மூலயமா நோண்டி அதை எடுக்கிறீங்களா? கூலி ஆளை வச்சுமா கண்டிப்பாக கூலி ஆளை வச்சு தான் வெட்ட முடியும். இயந்திரம் வச்சு வெட்ட முடியாது. ஏன்னா அது கிழங்கு. அது இயந்திரம் வச்சு வெட்டினா அது அடிபட்டு போடும், நல்லா இருக்காது, முழுசாக கிழங்கு கிடைக்காது. ஆனால் கூலி ஆளை வச்சு தான் அது கொள்முதல் எடுக்கணும். அது சுமார் ஒரு ஏக்கரா இந்த சேப்பங்கிழங்கு பயிர் வச்சு அதில் ஒரு லாபம் ஈட்டணும்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய் வரலும் செலவிடுறீங்க ஐயா? செலவு அது நோய் தாக்கத்தை பொறுத்து செலவிடுறது. நோய் தாக்கத்தப்போ இதுக்கு மருந்து அடிச்சு ஆகணும். இலெல்லாம் லேசாக காயுது, இதுக்கு மருந்து அடிச்சு ஆகணும், ஸ்ப்ரே பண்ணணும். ஆமாம். சரிங்க ஐயா. நீங்கள் இந்த சேப்பங்கிழங்கு சாகுபடியை பற்றின ஒரு விழிப்புணர்வு, அதுவும் நீங்கள் 30 ஆண்டு கால இந்த அனுபவத்தை ரொம்ப ஒரு அழகாக அற்புதமாக நீங்கள் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.